மதுரவாயல் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற வியாபாரியிடம் கத்தி முனையில் பணம், செல்போன் பறித்த இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மதுரவாயலை அடுத்த வானகரம் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி. இவர் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று விடியற்காலை மதுரவாயல் ஆலப்பாக்கம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த 2 இளைஞர்கள் கத்தி முனையில் வியாபாரியின் சட்டைப்பையில் இருந்த 1000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்தனர். அப்போது இசக்கி கத்தி கூச்சலிட்டதால் கொள்ளையன் 2 பேரும் கற்கள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக வியாபாரி இசக்கி அளித்த புகாரின் பேரில் மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிந்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை மீட்டு ஆய்வு செய்தனர். அதில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் ஆவடியைச் சேர்ந்த மூரை பகுதியைச் சேர்ந்த அஜய், வெள்ளைச்சேரி பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பது தெரியவந்தது. இவர்கள் இருவரும் தேனாம்பேட்டை மற்றும் அம்பத்தூர் பகுதிகளில் செயின் பறிப்பு உள்ளிட்ட கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது விசாரணையில் புலனாகியது. இதை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 37 கிராம் தங்க நகைகள், 1000 ரூபாய் ரொக்கம், ஒரு செல்போன் மற்றும் 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.